வாசிங்க சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற உபத்திரவங்களுக்கு அவர் தப்பித்து நடத்துவார். ஆகிலும் நம்மளை சில காலம் அதுக்கு நேரம் ஒப்பு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். இப்போ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அவர் சும்மா இருக்கிறதில்ல, அவர் மூலமாகவே நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே பார்க்கும்போது அழகாய் சொல்லப்பட்டு மரண பள்ளத்தாக்கிலே அவன் அமிழ்த்தப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் கூட ஆண்டுடைய கோலும் ஆண்டுடைய தடியும் நம்மளை தேற்றும் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. 28, 20, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்கிற, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நம்ம தெளிவாய் அந்த 30வது வசனம் வாசிக்கும் போது அங்கே வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்லப்படுற காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம பாரத்தை சுமக்கிறது உண்மைதான். ஆண்டவர் நம்மளை அவன் பாரத்துக்கு நேராய் கொண்டால் விடுகிறது உண்மைதான். ஆமென். ஆகிலும் அவருடைய கோலும் தடியும் தேற்றுகிற உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம சுமந்து கொண்டு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தை அவன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நமக்கு தெரிந்திருக்கிற பிரகாரம், ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற பிரகாரம் அவன் நம்ம பார்க்கிறோம். அவன் நீங்கள் எல்லா பாரத்தையும் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தெளிவாக பார்க்கிறோம்.